ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் சுடி சிம்பிளாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 ஃபோல்டர் பண்ணியிருக்கேன். இதில் இப்போது மடிப்பு பக்கம் எடுத்திருக்கேன். அதிலேருந்து லென்த்து பார்த்துக்கலாம். 40 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் லென்த்து. ஷோல்டர் பக்கத்தில் 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஹார்மோல் பக்கத்தில் 5.75 எடுத்திருக்கேன். இந்த செஸ்ட்டு கிட்ட எடுக்கிறேன். செஸ்ட்டில் 9.75 இன்ச் எடுத்திருக்கேன் ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்காக. இப்போ இதில் மேலேருந்து கீழே வரைக்கும் 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிடுங்க ஹிப் கிட்ட. இப்போ ஹிப்போட லென்த்து 8.75 இன்ச் எடுத்திருக்கேன். 8.75 ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ கீழே பாட்டம் பக்கத்தில் 11.5 இன்ச்சு எடுத்திருக்கேன் ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஓகே, இப்போது மார்க் பண்ண எல்லாத்தையுமே லைன் போட்டுடுங்க. ஹிப்பு கிட்டே இருந்து கீழே பாட்டமாக இருக்குது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடுங்க. இந்த மாதிரி லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அம்ப்ரெல்லா கட் மாதிரி ஃபீல் இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் நெக்கோடைய சைஸ் நான் மார்க் பண்ணுறேன். 5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். ஷோல்டர் பக்கத்தில் 2.75 எடுத்திருக்கேன். அங்கேருந்து கீழே 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ரவுண்டு நெக் தான் இப்போ நான் மார்க் பண்ணுறேன். ஒரு ரவுண்டாக மார்க்கரில் போட்டுருங்க. இப்போ கை ஸ்லீவ் கிட்ட ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிடும். ஓகே, இப்போ வந்து ட்ரா பண்ணது எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணலாம். இதில் இருக்கிற ஆரி நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள். இந்த சைஸு எல் சைஸ் சுடிஸ் போடுற மாதிரி இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிற சைஸ் கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். ஸ்லீவ் கிட்ட கட் பண்ணும்போது இந்த கர்வெலாம் நீட்டாக கட் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பேக் பீஸ் நான் எடுத்துடுறேன். ஃப்ரண்ட்டோடைய நெக்கு கட் பண்ணுறேன். இப்போ பேக் பீஸோடது 2.75 ஷோல்டருக்கு எடுக்கிறேன். அங்கேருந்து லென்த்து வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் பேக்கில். அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ரவுண்டாக ட்ரா பண்ணி கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கும். முடிச்சுனா இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு தையலுக்கு மார்க் பண்ணிவிடுங்க மடித்து தைக்கிறதுக்கு. அங்கேருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க லென்த்து. இப்போது கேப் சைஸ் பண்ணுறோம். 3.75 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். கீழே மடிப்பு பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 6 இன்ச்சுக்கும் ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. கப் சைஸ்க்கு கேப் பக்கத்துக்கு ஒரு 7 இன்ச்சுக்கும் ப்ளஸ் 1.5 இன்ச்சுக்கு தையலுக்கும் மார்க் பண்ணிடலாம். ஸ்லாண்டிக்காக ஒரு லைன் போட்டு ஒரு வரையும் போது நல்ல ஒரு கர்வாக ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ அந்த கர்வுக்கு 2க்கும் நடுவில் கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அதுலேருந்து நம்ம ஸ்லீவ்க்கு அந்த வளைவுக்கு கட் பண்ணோம். வளைவு வந்து சுடி ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போது நாட் பக்கம் கட் பண்ணிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.